வெல்கம் டு ஆல். நம்ம 18வது பாடத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு கன்சியூமர் வந்து என்ன மாதிரியான அவருடைய இழப்பீடு என்னவா இருந்தது, அவர் எதனால பாதிக்கப்பட்டாரு அப்படின்னா அவர் ஒரு புகார் மனு கொடுப்பாரு. அந்த புகார் மனு வந்து என்னென்னலாம் இருக்கணும், அவர் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அந்த புகார் மனு கொடுக்கணும், அதை எப்படி வந்து அவர் தெரிவிக்கணும், யாரெல்லாம் புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், புகார் மனு அளிப்பதற்கான செயல்முறைகள். இதில் ஃபஸ்ட்டு ஒன், யார் பாதிக்கப்பட்டிருக்காரோ அந்த நுகர்வோர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய பேர், அட்ரஸ், அதுக்கப்புறம் அவர் என்ன பொருள் வாங்கினாரோ அந்த பொருளை பற்றின விவரங்கள், வாங்கிய டேட்டு, சரி, இது எல்லாத்தையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். செகண்ட் ஒன், அந்த பொருள் வாங்குறதுனால என்ன குவாலிட்டி கம்மியாக இருந்திருக்கும், அந்த குறைபாடு இருந்ததா, அல்லது அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஏதாவது என்னென்ன பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணார், இந்த விஷயங்களை வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். தேர்ட் ஒன், அந்த விற்பனை நிறுவனம் இவர் கண்டிப்பாக வந்து இவருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அப்போ அதுக்கு அவங்க வந்து என்ன மாதிரியான தீர்வு நடவடிக்கைகள் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கணும். என்னென்ன தீர்வு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும், அவங்க புகார் தெரிவிக்கிறாங்களே அன்னைக்கு வரைக்கும். அப்புறம் சம்மந்தப்பட்ட நிறுவனத்திலேருந்து எதிர்பார்க்கப்படும் தீர்வு நடவடிக்கை, இவங்க பாதிக்கப்பட்ட கன்சியூமர் வந்து என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, இழப்பீடு தொகையாக கேட்குறாங்களா, இல்லை அதை சரி பண்ணி தர சொல்கிறாங்களா, இப்போது ஏதாவது அவங்க என்ன மாதிரியான பொருளோ அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன தீர்வு நடவடிக்கைகள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்கணும். அப்புறம் நம்ம எப்படியும் இந்த பாதிக்கப்பட்ட நுகர்வோர் வந்து அந்த வியாபார நிறுவனத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அவங்க அந்த குறைகளை தீர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கால அவகாசம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லாத பட்சத்துலேயும் இவங்க வந்து புகார் மனு தெரிவிக்கிறாங்க. அப்போ அந்த கால அவகாசத்தை இவங்க என்ன செய்யணும், கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த வியாபார நிறுவனம் பாதிக்கப்பட்ட நுகர்வோர் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வியாபார நிறுவனம் அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தில் அவங்க என்ன செய்யணும். இப்போ வந்து நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு வியாபார நிறுவனங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருளை தயாரித்து அதன் மூலமாக பொதுமக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது தன்னார்வ அமைப்புகள் அப்படிங்கிறவங்க வந்து நுகர்வோர் குழுக்கள், நுகர்வோர் அமைப்புகள் வந்து பொதுமக்கள் நலனுக்காக போராடுவாங்க இல்லையா, அப்போ அந்த பொருட்களை வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி அது உறுதி ஆகிற பட்சத்தில் அவங்க அந்த வியாபார நிறுவனங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க என்ன செஞ்சுருக்கணும், அந்த புகார் மனுவில் தெரிவிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்து யாரெல்லாம் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நுகர்வோர்னா யாருன்னு நம்ம வரைவிலக்கணம் நம்ம படித்தோம்லப்பா. என்ன படித்தோம், யார் வந்து மறுபயன் செலுத்தி தன்னுடைய சொந்த தேவைக்காக அந்த ஒரு பொருளோ ஒரு சர்வீஸோ நம்ம வந்து அனுபவிச்சோம்னா அதை தான் என்ன சொல்கிறோம், நுகர்வோர்னு சொல்கிறோம். அவரை தான் நம்ம நுகர்வோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது முழுதாக நம்ம பணமாவோ அல்லது மதிப்பாவோ கொடுத்து நம்ம அனுபவிச்சிருக்கலாம், அல்லது அப்புறம் தர அப்படிங்கிற இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி வாங்குறோம் இல்லையா, ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு 5000 ரூபாய்க்கு ஆகுதுன்னா ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்டு 3000 ரூபா அப்புறம் தர்றோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி இருந்தாலும் அது நம்ம சொந்த தேவைக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளை என்ன சொல்லுவோம், நுகர்வோர் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? அந்த மாதிரி 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி யாரெல்லாம் நுகர்வோர் இலக்கணம் வகுத்தாங்களோ அவங்க வந்து என்ன செய்யலாம், அந்த புகார் மனு கொடுக்கலாம் அப்படின்னு. அடுத்து பதிவு செய்யப்பட்ட தன்னார்வ நுகர்வோர் சங்கம், மத்திய அரசு, மாநில அரசு, அப்புறம் வந்து யூனியன் பிரதேசம், பல நுகர்வோர் சார்பாக ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நுகர்வோர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், நுகர்வோர் மட்டுமே, ஒரு நுகர்வோர் மட்டும் என்ன செய்யணும், பாதிக்கப்பட்ட நுகர்வோர் மட்டுமே அது வந்து புகார் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவர் சார்பாக இன்னொருத்தர் வந்து என்ன செய்யலாம், புகார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான். சரி, அடுத்து எப்போது புகார் கொடுக்கலாம்னா, எந்த மாதிரி சூழ்நிலையில் புகார் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு வியாபார நெறிமுறைக்கு புறமான நடவடிக்கைகளால் நுகர்வோருக்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது சேதம் ஏற்படும் பொழுது. வியாபார நெறிமுறை அப்படின்னா என்ன அர்த்தம், நுகர்வோருக்கு ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வியாபார நன்னெறின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 11th நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நெறிமுறைகளுக்கு புறமான நடவடிக்கைகள் மூலமாக அந்த கன்சியூமருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், புகார் தொடுக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் வாங்கின பொருள் வந்து பழுதுபட்ட நிலைன்னா, நல்ல பொருள் நினச்சி நம்ம வாங்கியிருப்போம், அது பழுதுபட்ட நிலைன்னா என்னது, ரிப்பேராக இருக்குது, டேமேஜாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் வழங்கப்பட்ட சேவையின் தரத்தில் உள்ள குறைபாடு, குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பொருள் வந்து என்ன விலை அதோடைய விலை இருக்குமோ அதை விட எக்ஸ்ட்ராவாக அதிகமான விலை அவங்க வந்து விலை நிர்ணயம் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம என்ன செய்யலாம், புகார் கொடுக்கலாம். சட்டத்திற்கு புறமான அல்லது பொதுமக்கள் நலனுக்கு அல்லது
உயிருக்கு பாதிப்பு விளைவிக்கும் பொருட்களை விற்பனை செய்யும் நிலை. இப்போ தானே பார்த்தோம், ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி பொது நலன் கருதி அந்த பொருள் வந்து இனிமேல் இருக்கக்கூடாது, இந்த பொருளை வந்து விற்கக்கூடாது, அப்படி அதை தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யலாம்? புகார் தொடுக்கலாம் அப்படின்னு. சரி, புகாரை எப்படியெல்லாம் பதிவு செய்யலாம் அப்படின்னா, இப்போ குறைதீர்ப்பு முடிவடையும் தேதிக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கும் தேதி 2 வருஷத்துக்குள், அதாவது 2 வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம்? புகாரை தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முத்திரைத்தான ஸ்டாம்ப் பேப்பரில் தான் நம்ம வந்து புகார் தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண ஒரு பேப்பரில் என்ன செய்யலாம்? மனுவை கொடுக்கலாம். மனுவை கொடுக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாம். அட்ரஸ், அதாவது தகவல் மூலமாக, அதாவது முகவரி மூலமாகனா என்ன அர்த்தம்? போஸ்ட் பண்ணலாம். அஞ்சல் வழியாகவோ முகவரி மூலமாகவோனா அட்ரஸ் எழுதி அனுப்புகிறோம் இல்லையா, அது மூலமாகவோ தபால் மூலமாகவோ நம்ம என்ன செய்யலாம்? அனுப்பலாம், புகாரை தெரிவிக்கலாம். புகார் அளிக்க வழக்கறிஞர்களை ஈடுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக லாயர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவங்க மூலமாக தான் நம்ம போகணுங்கிற அதுக்கு மேக்ஸிமம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டில் வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ அது மாதிரி இது இருக்காது. இது கொஞ்சம் உங்களுக்கு நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். முத்திரைத்தாளில் தான் மனு அளிக்கணும்னு அவசியம் கிடையாது. புகார் மனு வந்து விரும்பக்கூடிய அவர் தனிப்பட்ட முறையில் அழைச்சிக்கலாம், இல்லாவது போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை, இன்னொன்று என்னென்னா, அவங்க வந்து வழக்கறிஞரில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புகார் மனுவில் வந்து தரப்பட வேண்டிய விவரங்கள் என்னென்ன இருக்கணும்? இப்போ யார் மேலே நீங்கள் புகார் கொடுக்குறீங்க, எந்த நிறுவனத்து மேலே புகார் கொடுக்குறீங்க, சரி அப்படி தானே? புகார் அளிக்கும் எதிர்த்தரப்பினரின் பெயர், முகவரி, யார் மேலே, எந்த வியாபார நிறுவனத்தின் மேலே, யார் மேலே நீங்கள் வந்து புகார் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். நீங்கள் என்ன பொருள் வாங்கினீங்க, அந்த பொருள் வாங்கினதுடைய அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை அந்த நாள், அப்போ அந்த பொருள் அல்லது சேவையுடைய மதிப்பு, அந்த பொருள் அல்லது சேவையினுடைய முழு விவரம். இப்போ நீங்கள் எந்த பொருளால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாச்சோ அந்த நிறுவனத்தினுடைய விஷயங்களை பூரா முதல்ல ஃபஸ்ட்டு கொடுத்துருவீங்க. அப்போ அந்த பொருளை பற்றின விவரங்களை எல்லாம் அடுத்து கொடுப்பீங்க, அப்படி தானே? அதுக்கப்புறம் புகார் பற்றிய விவரம், அதாவது வணிக பழக்கங்களுக்கு புறம்பான செயல்பாடுகளால் அல்லது பொருள் அல்லது சேவையில் உள்ள பழுதா அல்லது மிகையாக செலுத்தப்பட்ட விலையா என தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன காரணத்தினால அந்த பொருள் மீது நீங்கள் அந்த பொருள் வாங்கினதுக்காக நீங்கள் வந்து புகார் தெரிவிக்கிறீங்க, அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சுனாலா, அல்லது குவாலிட்டி கம்மியாவா, அல்லது என்ன அதிகப்படியாக விலை வச்சாங்களா அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை என்ன சொல்லணும்? நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கணும். அதாவது என்ன காரணம் அது சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன அந்த பொருள் வாங்கும் பொழுது நீங்கள் கையோடு வாங்கியிருப்பீங்க இல்லையா, ரொக்கம் அல்லது கடன் ரசீதுன்னா பில்லெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம்? பில்லு கேட்டு வாங்கணும், அது பத்திரமா இருக்கணும். நம்ம பாடம் நடத்தும் போதே சொன்னோம் இல்லையா, ஏதாவது நீங்கள் புகார் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் அந்த மனுவில் என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் தரப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நுகர்வோருக்கு தரும் நிவாரணம் அப்படின்னா என்னது? மாவட்ட மன்றம் அல்லது மாநில குறை தீர்ப்பாணையம் கீழ் குறிப்பிட்டுள்ள வடிவங்களில் தீர்வுகள் வழங்கலாம் அப்படின்னு என்னது? நீங்கள் நார்மலாக நீங்களே நினச்சி பாருங்கள். நம்ம வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு அந்த பொருள் வாங்கணும், அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், அப்படி இருந்து அவங்ககிட்ட வந்து எந்த ஒரு பதிலும் இல்லாத பட்சத்தில் நம்ம புகார் கொடுக்குறோம், அப்படி தானே? அப்போ அது மூலமாக நீங்கள் என்னெல்லாம் கேட்பீங்க? நிவாரணம்னா என்னது? நம்ம இழப்பீடு நம்ம கேட்போம்ல, என்ன கேட்போம் அப்படின்னா, வாங்கிய பொருளில் உள்ள பழுதை நீக்க பணித்தல். நம்ம வாங்கின பொருள் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அல்லது அதுக்கு பதிலாக புதுசாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டோம், அவங்க அதுக்கு உண்டான தொகையை என்ன செய்யணும்? திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அல்லது அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணனால நம்மளுக்கு ஏதாவது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுச்சுன்னா நம்மளுக்குடைய நம்ம அதுக்குன்னு ஹாஸ்பிட்டலெல்லாம் செலவழிச்சிருப்போம் இல்லையா, அந்த இதை நட்ட ஈடு, அந்த நட்டத்தை ஈடு செய்கிறதுக்கு அவங்க வந்து செய்ய சொல்லலாம். அப்புறம் சேவைகளில் ஏற்படும் குறைபாடுகளை தீர்த்து வைத்தல். சேவையில் ஏற்படும் குறைபாடுகள்னா அவங்க எதை மறுத்தாங்களோ அதை செஞ்சு கொடுக்க சொல்கிறது, சரியா? சர்வீஸ் அப்படிங்கிறது. அப்புறம் வணிக நெறிமுறைகளுக்கு புறமான முறையில் செய்த நடவடிக்கைகளை கைவிட அறிவுறுத்தல். அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, பொது நலன் கருதி ஏதாவது வழக்கு தொடர்ந்துருக்கும் பொழுது அவங்க அந்த விஷயத்தை இனிமேல் என்ன செய்யக்கூடாது? தொடரக்கூடாது அப்படிங்கிறத அறிவுறுத்துறது. உடல் நலத்திற்கு ஊறு விளைவிக்கும் அல்லது கேடு விளைவிக்கும் பொருட்களை விற்பனை செய்வதிலிருந்து விலக்கி கொள்ள கட்டளையிடுது. அப்படின்னா இனிமேல் அந்த பொருளை விற்பனை செய்யக்கூடாது, அந்த அளவுக்கு அந்த பொருள் வந்து உடல்நல கேடு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது முடிவாகிற பட்சத்தில் அதை தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க? நிவாரணமாகவே கேட்குறாங்க. புகார்தாரர் செய்த செலவுகளை ஈடு செய்ய கூறுதல். அப்படின்னா அவங்க புகார் செய்யணும்னு நினச்சி அவங்க அது வரைக்கும் என்னெல்லாம் செலவு செஞ்சுருக்குறாங்களோ அதையெல்லாம் இவங்க என்ன செய்யணும்? அந்த வியாபார நிறுவனம் வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க, சரியா? அதுக்கப்புறம் மேல்முறையீடு செய்யும் முறை அப்படின்னா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு காமனாக சொன்னது தான்.
இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு நுகர்வோருக்கு ஒரு நுகர்வோர் பாதுகாப்புக்காக அவங்க ஒரு புகார் தெரிவிக்கிறாங்கன்னா அதில் வந்த தீர்ப்பு அவங்களுக்கு திருப்தியாகாத பட்சத்தில் அவங்க எங்கே போவாங்க? மாநில மன்றத்துக்கு போவாங்க. மாநில மன்றத்தில் திருப்தி இல்லைன்னா தேசிய மன்றத்துக்கு போவாங்க. தேசிய மன்றத்தில் இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க. இப்போ இது எல்லாமே அந்த தீர்ப்பு வந்து 30 நாட்களுக்குள்ளே அவங்க என்ன செய்வாங்க? நுகர்வோர் தீர்ப்பாணையத்தில் வந்து முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சு. படிச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு புக்கிங்கில் வந்து இதில் இப்போ இன்றைக்கி நம்ம சொன்ன டாப்பிக்லேருந்து 3 மார்க் கொஸ்டின் அல்லது 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு வரும்ப்பா. படிச்சுக்கோங்க.